இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 2 முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் பார்த்தீங்கன்னா பிறப்பு மற்றும் இறப்பு சான்று பெறுவதற்கு ஆதார் எண் என்பது மிகவும் முக்கியமான ஆவணமாக என்று அறிவிக்கப்பட்டது. அடுத்ததாக இரண்டாவது அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓவில் பார்த்தீங்கன்னா இனிமேல் பிறந்த தேதிக்கு ஆதார் ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது 2 அறிவிப்பு என்ன என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் அறிவிப்பு பற்றி பார்க்கலாம். இது சம்மந்தமாக அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிறப்பு இறப்பு சான்றுக்கு ஆதார் எண் கட்டாயம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி தான் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களுக்கு பதிவு செய்ய ஆதார் எண் கட்டாயம் என மாநில பிறப்பு இறப்பு பதிவாளரும் பொது சுகாதாரத்துறை இயக்குநருமான செல் வவிநாயகம் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் அவர் அனுப்பியுள்ள கடிதம், தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கும் தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்வதில் பொதுமக்கள் பதிவேடு கட்டமைப்பு என்ற சிஆர்எஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே நலத்திட்டங்கள் உண்மையான பயனாளிகளை சென்றடைவதை உறுதிப்படுத்த சிஆர்எஸ் அமைப்பின் கீழ் பிறப்பு இறப்பு சான்றிதழை பதிவு செய்யும் போது ஆதார் எண்ணையும் சேர்ப்பது முக்கியம் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக அந்த சான்றிதழ்கள் தனிநபரின் அடையாள ஆவணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவை என இந்திய பதிவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். எனவே பிறப்பு சான்றிதழ் கோரி பதியும் போது தாய் அல்லது தந்தையின் ஆதார் எண்ணையும் இறப்பு சான்றிதழுக்கு உயிரிழந்தவரின் ஆதார் எண்ணையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அவ்வாறு கடந்த மாதம் மேற்கொண்ட ஆதாருடன் இணைந்த பிறப்பு இறப்பு பதிவின் விவரங்கள் மாவட்ட கலெக்டர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் மாவட்டங்கள், நகராட்சிகள், ஊராட்சிகள், மருத்துவமனை வாரியாக அனுப்பப்பட்டுள்ளன. அதில் சென்னை உட்பட சில மாவட்டங்களில் மிக குறைந்த விகித ஆதார் எண்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்குவதுடன் பதிவு நடவடிக்கைகளில் ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டு உள்ளதை உறுதிப்படுத்த வேண்டும் சொல்லி இந்த கடிதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் பிறப்பு சான்று வாங்கணுன்னா யாருக்கு பிறப்பு சான்று வாங்குகிறோமோ அவங்களுடைய தாய் மற்றும் தந்தையுடைய ஆதார் எண் கட்டாயம் தேவைப்படும். இறப்பு சான்று வாங்குவதற்கு இறந்த நபருடைய ஆதார் கார்டு கட்டாயம் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இரண்டாவது அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் எண் என்பது பார்த்திங்கன்னா அடையாளத்திற்கான சான்றாகும். குடியுரிமை அல்லது பிறந்த தேதிக்கான சான்றிதழ்னு சொல்லிட்டு ஆதார் கார்டுக்கு பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிறந்த தேதி என்பது ஆதார் எண் வைப்பிறப்பரால் சமர்ப்பிக்கப்பட்ட விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பிறந்த தேதி ஆவணத்தின் ஆதாரம் மூலம் ஆதரிக்கப்படும் தகவலின் அடிப்படையில் அமைதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இபிஎஃப்ஓ பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இனிமேல் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டை பிறந்த தேதிக்கான ஒரு சான்றாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இபிஎஃப்ஓவில் டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணுறதுக்கும் மற்றும் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஆதார் கார்டை ஒரு டாக்குமெண்ட்டாக பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு வெளியான 2 முக்கியமான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.